ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ஸ்டடி பிளானோ இல்லை எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியோ அதை பற்றிலாம் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. நார்மலாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிற ஆஸ்பிரண்ட்டாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு வேர்டும் கண்டிப்பாக ரிலேட் ஆகும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரே ட்ரீம் தான், ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், அவ்வளோதான். அந்த ஒரு ஜாப் கிடைச்சா நம்ம லைஃபே மாறிடும். வீட்டில் இருக்க கஷ்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். நம்மளை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்மளோட பேரண்ட்ஸ் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. இவெல்லாம் எங்கே கவர்மெண்ட் ஜாப் வாங்க போகிறான்னு சொன்னவங்களுக்கு நம்ம போஸ்டிங் ஒரு தரமான ஆன்சராக இருக்கும். ஆனால் இவ்வளோ விஷயங்களுக்கு நடுவுலையும் நமக்கு எங்கேயோ ஒரு தாட் கண்டிப்பாக இருக்கும். ஏன் நம்மளால் பிளான் பண்ண மாதிரி ப்ரிப்பரேஷன் கொண்டு போக முடியலை? இந்த தாட் தான் நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ஒரு டைம் டேபிள் போடுவேன், டார்கெட் செட் பண்ணுவேன், இவ்வளோ சாப்டர் முடிக்கணும்னு பிளான் பண்ணுவேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு ரொம்ப அழகாக பிளான் போட்ட மாதிரி போகும். ஆனால் 3rd டே லைஃப் எனக்கு வேறு ஒரு பிளானோட வெயிட் பண்ணிகிட்ருக்கும். ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம், வீட்டில் ஏதோ ஒரு டென்ஷன், வீட்டில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், சம்டைம்ஸ் எனக்கே உடம்பு சரியில்லாமல் இருக்கும். சில நேரம் மைண்டு படிக்கிற அந்த மைண்ட் செட்டில் இருக்காது. அவ்வளோதான், அந்த ஒரு டே போயிடும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் டேலேருந்து அகெயின் ஸ்டார்ட் பண்ணுவேன். அடுத்த நாள் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருக்கும். வெளியில் போயிட்டு படிக்கிறது ரொம்ப கஷ்டம். வெளியில் போயிட்டு வீட்டில் இருக்க வேறு ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்னா கூட பார்த்துடலாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு. ஆனால் அகெயின் படிக்கணும் அப்படிங்கிறதும் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு படித்தா தான் நமக்கு மைண்டில் நிற்கும். அப்படி ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு படிக்கணும் வெளியே போயிட்டு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படியே நாளைக்குன்னு ஒரு வாரம் போயிடும். அப்புறம் நம்ம போட்டு வச்சுப்போம்ல டைம் டேபிள், அதை பார்த்தாலே ஒரு கில்ட் ஃபீல் வரும், கோவமாக வரும். டைம் போயிருச்சு, எல்லோரும் எப்படி படிக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், என்னால் மட்டும் ஏன் ஃபாலோ பண்ண முடியல, ஒருவேளை நான் எக்ஸாமில் பாஸ் ஆக மாட்டேனோ, இப்போலாம் என் மைண்டில் ஓட ஆரம்பிச்சிடும். இது எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும். வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டோட லைஃப் ரொம்ப ஈஸியாக தெரியும். ஃபுல் டே வீட்டில் இருக்கலாம், ஜாலியாக டிவி பார்க்கலாம், எப்போ வேணால் ஃபோன் நோண்டலாம், காலையில் நினச்ச நேரத்துக்கு எழுந்திரிக்கலாம், நைட்டு நினச்ச நேரத்துக்கு தூங்கிக்கலாம், படிக்கணும்னா படிக்கலாம், படிக்க வேண்டாம்னா படிக்க வேண்டாம், எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம், எங்கே வேணால் போய்க்கலாம், யார்கிட்டையுமே பெர்மிஷன் கேட்க வேண்டாம். இந்த மாதிரி தான் வெளியிலேருந்து நம்மளை பார்க்குறவங்களுக்கு நம்ம லைஃப் இப்படி இருக்கும்னு தோணும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற நமக்கு தான் அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். இப்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸே நம்மகிட்ட கேட்பாங்க, நீ ஃபுல் டே வீட்டில் தான் இருக்க, ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே தான் இருக்கிற, நாங்கள் இன்றைக்கி ஒரு நாள் கூப்பிட்டா வரமாட்டுக்க அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்பாங்க. நம்மளோட பேரண்ட்ஸு ஏதாவது வேலை சொல்லுவாங்க, ஃபுல் டே வீட்டில் தானே இருக்க, இந்த வேலை முடிச்சுட்டு படி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அவ்வளோ நேரம் நம்மளோட வேறு ஏதாவது நமக்குன்னு படிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலைன்னு இருக்காதுல்ல, நமக்குன்னு ஒரு சில பர்சனல் ஒர்க்ஸ்லாம் இருக்கும், அதை ஏதாவது பார்த்துட்டு இருப்போம். அப்போ தான் நம்ம படிக்கிறதுக்கு புக் எடுத்துகிட்டு உட்காந்துருப்போம். அப்போது வேறு ஏதாவது ஒரு வேலை சொல்லுவாங்க. அப்போ நம்ம உடனே என்ன சொல்லுவோம், நான் படிச்சிட்ருக்கேன் அப்படிமோ. உடனே அவங்க, நீ ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கிற, இந்த வேலையை முடிச்சுட்டு படி, ஒரு நாள் ஃபுல்லாக தானே படிக்கிறேன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. 24 ஹவர்ஸும் படிச்சுட்டு தானே இருக்கேன், இந்த ஒரு வேலையை முடிச்சுட்டு படி அப்படிம்பாங்க. சரி, ஓகே, நம்மளும் அதை முடிச்சுட்டு படிப்போமே. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து, நீ ஃபுல் டே வீட்டில் தான் இருந்துகிட்ருக்க, ஃபுல் டே படிக்கிறேன்னு சொல்கிறேன், நாங்கள் ஏதாவது வேலை சொன்னாலும் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறேன், ஆனால் ரிசல்ட்ஸ் ஏன் வரலன்னு கேட்பாங்க. நம்ம செஞ்சது, அவங்களுக்கு செஞ்ச ஹெல்ப்ஸு, அவங்களுக்கு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, ரிசல்ட்டு அவ்வளோதான், அது ஏன் வரலன்னு கேட்பாங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கும் அவங்க நம்மக்கிட்ட கேட்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். ஆனால் நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளோட ஹெல்த்து, நம்மளோட மைண்ட் செட்டு, சிச்சுவேஷன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு படிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. நம்ம கூட இன்னொரு செட் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸும் இருக்காங்க. வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டத்தினால ஜாப் போயிட்டே படிப்பாங்க, வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அவங்க எடுத்துகிட்டு படிப்பாங்க. மார்னிங் டு ஈவினிங் ஜாப் போயிட்டு அங்கே உள்ள டார்கெட்ஸ், அங்கே உள்ள மீட்டிங்ஸ், அங்கே உள்ள ப்ரெஷர் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஒர்க்ஸ், அவங்களோட பர்சனல் ஒர்க்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 hour ஆச்சு படிப்போன்னு புக் எடுத்துகிட்டு உட்காருவாங்க. அப்போ தான் தூக்கம் அப்படி வரும். இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 1 பேஜாச்சும் நம்ம படிச்சுட்டு தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க. அவங்கெல்லாம் நிஜமாவே கிரேட் தான்ல. ஜாப் போகிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நான் ஒன்றே சொல்கிறேன், நீங்கள் உங்களோட கதையை பெஸ்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்கீங்க.
எப்பயுமே உங்கள் ஜேர்னியை ஃபுல் டைமாக படிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அந்த ஆஸ்பிரண்ட்ஸோட கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் ப்ரைவேட் ஜாப் ஐடி கார்டை ஒவ்வொரு நாளும் போடும்போதும், இந்த ஐடி கார்டை நான் கண்டிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஐடி கார்டாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே போடுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஐடி கார்டாக மாறும். நம்மள இவ்வளோ பேர் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளோட ட்ரீமான அந்த ஜாப், கவர்மெண்ட் ஜாபை விடக்கூடாது அப்படின்னு நினச்சி டெய்லி புக் எடுத்து படிக்கிற ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுக்கும், நீங்கள் ஃபுல் டைம் படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை ஜாப் போயிட்டே படிக்கிறவங்களா இருக்கலாம், உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு உண்மையை சொல்லணும்னா, நம்ம லைஃப்பில் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை படிக்கிறது கிடையாது, படிக்க உட்கார்றது தான். புக்கு ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக ஃபீல் ஆனாலும், ஒரு 1 ஹவருக்கு மைண்டை காமாக வச்சு கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு டாப்பிக்கை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய விஷயம் நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. சில நேரம் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாத செலவுக்கு என்ன பண்ணுறது, இந்த பில்லை எப்படி கட்டுறது, இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் காதில் கேட்டே இருக்கும். நம்ம வீடு ஒன்றும் பெரிய வீடு, கீழ் வீடு, மேல் வீடு, ரொம்ப பெருசாக அப்படிலாம் நம்ம வீடு இருக்காதுல்ல. ஒரு ரூமில் உட்காந்து நம்ம படிச்சுட்டு இருப்போம், பக்கத்து ரூமில் பேரண்ட்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பேசுகிறது, அவங்க வந்து ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறது எல்லாமே நம்ம காதில் கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ அந்த டைமில் நம்ம படிக்க உட்காந்துருப்போம். அந்த டைமில் வந்து நம்ம ரேஷியோ டாபிக் பார்க்கணுன்னு நம்ம நினச்சி வச்சுருந்துருப்போம். இந்த விஷயங்கள்லாம் காதில் கேட்டுட்டு இருக்கும்போது நம்மளால் எப்படி ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட அந்த ரேஷியோ சம்மு, அந்த ஸ்கெடியூலை நம்ம கான்சன்ட்ரேஷனோட முடிக்க முடியும்? சில நேரம் வீட்டில் நமக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அவங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ், மெடிசன், பிளட் டெஸ்ட்டு, அதோட ரிசல்ட்டு, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் டெய்லி கேட்டுட்ருக்கும் போது புக்கை எடுத்து இங்கிலீஷ் கிராமர் பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. இதெல்லாம் வெளியே இருக்க யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற நமக்கு தான் தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சோஷியல் மீடியா. நான் சோஷியல் மீடியா தப்புன்னு கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். அதில் அவ்வளோ நல்ல விஷயமும் இருக்குது. ஏன்னா நம்மளாம் அதில் தானே படிக்கிறோம், நிறையவே நம்ம அதை பார்த்து தான் படிக்கிறோம். ஆனால் சில நேரம் நம்ம கான்ஃபிடென்ஸை அது உடச்சிரும். யாரோ ஒருத்தவங்க அவங்க செலக்டட் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டு வந்திருக்கும்ல, அதை போஸ்ட் போட்டிருப்பாங்க. இன்னொருத்தவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட மெயில் வந்திருக்கும்ல, அதை ஸ்டோரியாக போட்டிருப்பாங்க. வேறு யாரோ அவங்களோட மார்க் டெஸ்ட்டு ஸ்கோர் நல்ல ஸ்கோர் பண்ணியிருப்பாங்கள்ல, அதை ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து மோட்டிவேட் ஆவீங்களோ? கண்டிப்பாக முடியாது. நம்மளே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு சிலர் மோட்டிவேட் ஆகி படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் மோட்டிவேட் ஆகி படிப்பாங்களான்னு கேட்டால் மாட்டான். கண்டிப்பாக நம்மளே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவன் அந்த லெசன் முடிச்சிட்டான், அவளுக்கு ஜாப் கிடச்சிருச்சு, இவன் மார்க் டெஸ்ட்டில் நல்ல மார்க் எடுத்திருக்கானே, ஆனால் நான் மட்டும் ஏன் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு கம்பேர் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், நம்ம இன்ஸ்டா ஃபீடில், யூடியூப் ஷார்ட்ஸில் தெரிஞ்சது என்னது? வெறும் அவங்களோட சக்ஸஸ் மட்டும்தான். அவங்க அழுத டேஸ் நமக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க ஃபெயிலான எக்ஸாம்ஸ் தெரியாது. அவங்க ஹெல்த் இஷ்யூஸ், அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், அவங்க சாக்ரிஃபைசஸ், அந்த மாதிரி எதுவுமே நமக்கு தெரியாது. எக்ஸாக்ட் இதே மாதிரி தான் சேம் நம்ம ஸ்ட்ரகிளும் கேமராவுக்கு வெளியே தான். அதனால நம்மளோட சாப்டர் 2வை இன்னொருத்தவங்களோட சாப்டர் 20 கூட கம்பேர் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் டைம் வேறு, ஜேர்னி வேறு, லைஃப் வேறு. நம்மெல்லாம் ஒரே இடத்துக்கு தான் போகிறோம், ஆனால் எல்லோரும் ஒரே ஸ்பீடில் போகணுன்னு அவசியம் இல்லை. இதுதான் நான் இப்போ ஒரு 2 இயர்ஸ் ப்ரிப்ரேஷனுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு லெசன். இன்னொரு விஷயம், எனக்கு இதுதான் லாஸ்ட் அட்டெம்ப்ட் கூட. இதுக்கு மேலே வீட்டில் உட்காந்து படிக்க சிச்சுவேஷன் இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரில. உங்கள்லையும் நிறைய பேருக்கு, இந்த வீடியோ பார்த்துருக்க நிறைய பேருக்கு இதுதான் லாஸ்ட் அட்டெம்ப்டாக இருக்கலாம். உண்மையே சொல்கிறேன், ஒரு சில டேஸ்லலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். இந்த தடவை கண்டிப்பாக கிளியர் பண்ணிவிடுவேன், நான் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சுற்றிட்டு இருப்பேன். ஆனால் சில நாள்லலாம் புக்கை ஓப்பன் பண்ணாலும் என் மைண்டில் வேறு ஏதாவது தாட் ஓடிட்டுருக்கும். அப்படியே நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும்னு நினச்சாலும் என்னால் முடியாது. அப்படியே புக் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். இல்லாட்டி புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டே ஃபுல் டே உட்காந்துருப்பேன், ஆனால் படிக்க மாட்டேன். இந்த மாதிரி டேஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கும், எனக்கும் இருந்திருக்கு. அதுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் மட்டும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியணும்.
ஒவ்வொரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டுக்கும் எக்ஸாம் ப்ரெஷரை தாண்டி வீட்டில் நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஏஜ் ரிலேட்டட் ப்ரெஷர் இருக்கும், ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கும், ஃபினான்ஷியலாக ப்ரெஷர் இருக்கும், சொசைட்டியிலேருந்து ப்ரெஷர் இருக்கும், இவ்வளோ இருக்கும். இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு சில நேரம்லாம் ப்ரீத் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம யார்கிட்டயா ஷேர் பண்ணுவோம்ல, அப்போ அவங்க நம்மகிட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா ப்ரைவேட் ஜாப் ஏதாவது போகலாம் தானே, இதை தூக்கி போட்டுட்டு போ அப்படிம்பாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், என்னை பார்த்து நானே இந்த கொஸ்டினை நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். விட்டுறலாமா, இந்த ஜேர்னி எங்கேயே முடிச்சிருவோமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு இது படிக்கணுமா, ஏதோ ஒரு ப்ரைவேட் ஜாபில் ஒரு 10Kக்கோ 20Kக்கோ சேல்ரி வாங்கிட்டு நிம்மதியாக இருப்போமா, இப்போல்லாம் எனக்கு தோணியிருக்கு. ஆனால் அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு ஒரு சில விஷயமும் ஞாபகம் வரும். நான் எதுக்காக இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன், எதுக்காக இவ்வளோ நாள் போராடினேன், எதுக்காக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் யாருக்கும் வெளியே போகாமல் டே நைட்டுன்னு உட்காந்து படித்தேன். இது எல்லாமே இந்த நாளில் நான் குவிட் பண்ணுறதுக்காகவா? இந்த கொஸ்டின் வந்ததும் மறுபடியும் எனக்கு நான் புக்கு ஓப்பன் பண்ணிடுவேன். ஒரு சிங்கிள் பேஜாக இருந்தாலும் உட்காந்து படிப்பேன். அந்த ஒரு பேஜ் தான் என்னையை அடுத்த நாள் அடுத்த பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். இப்போல்லாம் நான் பெர்ஃபெக்ட் ஸ்டடி டேக்கோ இல்லை பெர்ஃபெக்ட் மைண்ட் செட்டுக்கோ இதெல்லாம் தேடுறதே விட்டுட்டேன். கிடைக்க டைமில் என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ படிக்கேன். எனக்கு ஒரு விஷயம் லேட்டாக தான் புரிஞ்சிச்சு. நம்ம சக்ஸஸ்க்கு டெய்லி மோட்டிவேஷன் கண்டிப்பாக தேவைப்படாது அப்படின்னு. நேற்று படிக்கலை அப்படின்னா இன்றைக்கி நம்ம திரும்பி படிக்க போகிறோம். இன்றைக்கி முடியலை அப்படின்னா நாளைக்கு திருப்பி வரணும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும். இதே எனக்கு இதுவுமே எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. ப்ரிப்பரேஷன் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. கவர்மெண்ட் ஜாப் வாங்குறவங்கெல்லாம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஃபெயில் ஆகாமல் வந்தவங்க இல்லை. எவ்வளோ வாட்டி ஃபெயில் ஆனாலும் திருப்பி வந்தவங்க தான். இதே தான் நம்மளும் பண்ணணும். நமக்கு இன்னும் டைம் இருக்குது, நம்ம டைம் இன்னும் வரல, நம்ம நடுவில் தான் இருக்கோம். ஜேர்னியோட பாதியில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. இந்த வீடியோ முடிக்க முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். நம்ம லைஃப்பை வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம ஸ்டோரியோட ஒரு சீன் தான் தெரியும். இந்த பிள்ளை கவர்மெண்ட் வேலைக்கு படிச்சிட்ருக்கா, இந்த பையன் கவர்மெண்ட் வேலைக்கு படிச்சிட்ருக்கான். ஆனால் நம்ம கடந்து வந்த சாப்டர்ஸ் நமக்கு மட்டும் தான் தெரியும். இப்போல்லாம் யாராச்சும் என்கிட்ட இன்னும் கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் படிச்சிட்ருக்கியா, இன்னும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலையோ, வேறு எதுவும் வேலை ப்ரைவேட் ஜாப்பில் ட்ரை பண்ணலையா, இப்போல்லாம் என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஒரு மாதிரி கோவமாக வரும். ஆனால் இப்போல்லாம் எனக்கு கஷ்டமாவோ இல்லை கோவமாவோ வரதில்லை. ஏன்னா அவங்களுக்கு என்னோடய முழு கதை தெரியாது. இதை நான் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். நம்மளை நிறைய பேர் வெளியில் சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே என்ன ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இந்த வீடியோ பார்க்குற கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ இந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் உங்களை நீங்களே வெறுக்காதீங்க, உங்களை நீங்களே குறை சொல்லிக்காதீங்க. உனக்கு இது வராது, நீ வேஸ்ட்டு, நீ இதை படிச்சுக்க மாட்ட, அவன்லாம் எப்படி படிக்கிறான், நீ எப்படி படிக்கிறேன்னு நம்மளே திட்டிக்கிடுவோம். அப்படி உங்கள் மேலே நீங்கள் ஹார்ஷாக இருக்காதீங்க. உங்கள் ஸ்பீட் ஸ்லோவாக இருந்தாலும் ஓகே, நிற்காமல் போயிட்டுருக்கோமா அவ்வளோதான், அது போதும். நம்ம பேரும் ஒரு நாள் செலெக்ஷன் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வரும். அந்த நாள் எப்போவும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நாள் வர முன்னாடி நம்ம குவிட் பண்ணிடக்கூடாது. இது மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு டிசிஷன். நம்மளை மாதிரி இருக்க ஆஸ்பிரண்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சில நேரத்தில் ஒரு சிங்கிள் வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன் கொடுக்காது. ஆனால் அவங்க மட்டும் தனியாக இல்லை, அவங்க கூட நிறைய பேர் நம்மளை மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்கும். சம்டைம்ஸ் அந்த ஃபீலே அவங்கள குவிட் பண்ண விடாது. நானும் இந்த ஜேர்னியில் இருக்கேன், நீங்களும் இருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாரோட நேமும் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரதான் போகுது. அது வர ஸ்டாப் பண்ணாமல் எஃபர்ட் போட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வா போகலாம், வா இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.